வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேபிக்கான ஒரு லன்ச் மெனு தான். எனக்கு 1 இயர் 8 மந்த்ஸில் பேபி இருக்காங்க. அவங்களுக்கு லன்ச் மெனு என்ன கொடுக்குறேன் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து கேரட், பீன்ஸ், பருப்பு போட்டு ஒரு பருப்பு சாதம் மாதிரியான ஒரு லன்ச் தான் செய்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, சீரகம் ஆட் பண்ணிவிட்டு, வெங்காயம், உப்பு போட்டுட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி, அதுலேயே வெங்காயம் கூட பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணணும், எல்லாம் கருகிடும். அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் எல்லாம் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம், தக்காளி கூடயே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக அதை ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு, அதை வந்து நல்லா நான் வந்து அந்த தக்காளி, வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கிளறி விட்டுடுங்க. அப்படியே நம்ம அந்த மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணோன்னா அது கொஞ்சம் குக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு அது கொஞ்சம் கிளறிட்டு, பெருங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா நான் பாசி பருப்பும் அரிசியும் ஊற வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா கழுவி எடுத்துட்டு நல்லா 2-3 டைம்ஸ் கிட்ட நல்லா அந்த அரிசியும் பருப்பும் வாஷ் பண்ணிக்கணும். முன்னாடியே 5 மினிட்ஸ் நான் வந்து தண்ணி ஊற்றி அதை சோக் பண்ணியிருந்தேன், நல்லா ஊறிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து அதோடு போட்டுட்டு அதை ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு, நம்மளுக்கு எவ்வளோ வாட்டர் வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் கிட்ட தண்ணி வைக்கிறேன். அவ்வளோதான், கொஞ்சமாக தண்ணி வச்சாலே போதும். ஏன்னா குவான்டிட்டி கம்மி இல்லையா, சீக்கிரமாக வெந்துடும். நான் காரத்துக்காக சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பெப்பர் கூட போடலாம். நான் சாம்பார் தூள், பெப்பர் எல்லாமே போடுவேன். ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், லிட்டு போட்டு விசில் போட்டு விட்டுடுறேன். ஒரு 4 to 5 விசில் கிட்ட நல்லா வரணும். எனக்கு 4 to 5 விசில் கிட்ட வந்துடுச்சு. அதுக்கப்புறம் விசில் நான் ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன். விசில் நல்லா போனது, நல்லா ஹேர்லாம் போனதுக்கப்புறம் லிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் பாப்பா சாப்பிட மாட்டாங்க, அவங்க முழுங்க முடியாது. அதனால் நான் மத்து போட்டு நல்லா அதை மேஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் மிக்சியில் போட்டு மிக்சியில் போட்டு பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் ஆனால் மத்து போட்டு தான் கடையிறேன். ஏன்னா பாப்பா 1 இயர் ஆகிட்டனால நான் இப்போ மிக்சி யூஸ் பண்ணுறதில்ல. லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் உருக்கி அதில் சேர்த்துக்கலாம். இது சூடாக இருக்கனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன்.